ஏண்டி இம்புட்டு தர நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், எடுத்து பேசினா உன் கௌரவம் தன்மானம் மான மரியாதை குறைஞ்சிருமா என்ன? இல்லைங்க, பரதநாட்டிய கிளாஸ் பாடம் எடுத்துக்கிறேன் பிள்ளைகளுக்கு. என்ன இடியா விழுந்துருச்சு? தர எதையாவது சொல்லி என்ன கடுப்பேத்தாதாமா. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. எதுக்கு வீட்டுக்கு வரணும்? நீ நடத்துறியே நாட்டிய பள்ளி, அதுக்கு உலக விருது கொடுக்கறதுக்காக இங்க நிறைய பேர் அழைக்க வந்திருக்காங்க. வந்து வாங்கிட்டு போ. என்னங்க விவரத்தை சொல்லு. வீட்டுல இருக்க பெரியவங்களை கூட உன்னால பாத்துக்க முடியல, வெளியில போய் ஆட்டம் ஆடிட்டு இருக்க நீ. இந்தாரு அம்மா இங்க மேலுக்கு முடியாம கிடக்குறாங்க, எதுவும் கேட்காம பேசாம கிளம்பி வா. ஏன் உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? ஏய் கிளம்பி வாடின்னு சொல்றேன்ல. என்னங்க விவரமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, மாமா ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிருவோமா? எதுக்குடா அம்மாவை ஜிஹெச்சு கூட்டு போனோம்? திமிரா? உம்மர் கையில் ஒத்த பைசா கிடையாது, எல்லா காசும் மாமா கையில் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலாங்கிறியா? வர்றோம் பைசா கிடையாது மாமா. குத்துனா அதுக்காக அம்மாவை ஜிஹெச்சு கூட்டிட்டு போக சொல்றியா? இப்பயே தூக்கிட்டு போனாதான் இரும்பு கட்டிலையாவது போட்டு வைப்பான், இல்லைன்னா தரையில போட்டுருவான். எப்படி வசதி? அவ்வளவுதான் மாமா. அத்தையோட கணத்துக்கு தரையில வச்சு பார்த்துப்பியா? மூடிட்டு பேசாம நிக்கிறியா இல்ல உதவாங்க போறியா? என்ன ஞானம், உங்க எஜமானி அம்மா போன் எடுத்து பேசினாங்களா? இல்ல ஆடல் பாடலுக்கு நடுவுல போன் எடுத்து பேச நேரம் இல்லையா? மாமா முகத்தை பார்த்தா தெரியலையா போன் எடுத்து பேசினாங்களா இல்லையான்னுட்டு? மாமா என்னைய மட்டும்தான் மறைப்பாரு, வேற எங்கேயும் செல்லுபடி ஆகாது. அக்கா அக்கா சொல்லுங்க. எங்க இருக்க? மசாலா போட வந்தேன். என்னாச்சு? வீட்டுல இருந்து அழைச்சாங்கள உன்னைய? இல்லையே, எதுவும் பிரச்சனையா? இல்ல தாய் குலத்துக்கு முடியலையாமே, உடனே வர சொல்லி என் புருஷன் அழைச்சாரு. நான் இங்க கிளாஸ் எடுத்துக்கிறேன், போனை சைலண்ட்ல வச்சிருந்தேன். 2-3 தரம் கால் அடிச்சிருக்காரு. மிஸ் காலை பார்த்துட்டு நான் மறுபடியும் அழைச்சேன், காய்ச்சி முச்சுன்னு கத்திவிட்டு போனை படக்குன்னு வச்சுட்டாரு. ஆத்தாடி, அதான் உனக்கு எதுவும் விவரம் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியலையே. காலையில கஞ்சி போட்டு கொடுத்தேன், பக்கத்துல வச்சுட்டு வந்தேன், நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வந்துச்சான்? அதான் தெரியலையே தாய் குலத்துக்கு இப்ப என்ன வந்துச்சுன்னு. ஆத்தே அக்கா அக்கா இருங்க, செகண்ட் லைன்ல என் புருஷன் கூப்பிடுறான், ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. நந்தினி கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. ஏன் என்னாச்சு? இது அக்கா ஃபோன் பண்ணாங்க. என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? இருக்கு அம்புட்டியும் போன்லயே சொன்னாதான் வருவியா? கிளம்பி வான்னா வா. சரி, நான் வர வழியில ரேணுக்காக கூப்பிட்டுட்டு தான் வருவேன், சரியா? அப்புறம் அந்த சக்தி வேலையும் பொண்டாட்டியும் கூட்டு வா. அவங்க எதுக்கு? இப்ப இதை விட என்ன வெட்டி முடிக்கிற வேலை அவனுக்கு? வர சொல்லுனா வர சொல்லு. சரி, எல்லாருக்கும் தாக்க சொல்லிட்டு அக்காவை கூப்பிட்டுட்டு தான் வருவேன். போன் அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, சரியா? சீக்கிரம் வந்து சேர பாரு. என்ன வந்துச்சுன்னு தெரியலையே அன்பு அத்தைக்கு. என்ன கதிர் மாமா, இன்டர்வல் வரைக்கும் அடுத்த வீட்டு பொம்பளைக்காக நந்தினி அக்காவை புரட்டி அடிக்கிற ஆளா இருந்த, இப்ப அப்படியே உல்டாவா மாறி நந்தினி அக்காவுக்காக உலகத்தையே புரட்டி போடுற ஆளா மாறிட்ட. போன்ல என்ன சொல்லிச்சு? வர்றேன் வைங்கன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுச்சா? மாமா, முன்னெல்லாம் நீ போன் பேசுனா 2 ஊரை தாண்டி கேட்கும், இப்ப பக்கத்தில் நிக்கிற எனக்கே கேட்க மாட்டேங்கி. போட்டி பாம்பா அடங்கிட்ட, அம்புட்டு அடக்கம் இருக்கட்டும். நிறுத்துறா. ஏய் தல்றி. ஏமா மா எந்திரியா. ஏய் என்ன பண்ற? எதுக்கு அம்மா எழுப்புற? வாய் பத்து நில்றி. எந்திரிங்க அத்தை. எந்திரிமா. அம்மா ஆஸ்பத்திரி போலாம் வா. பாத்துமா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. மா டரு. ஒண்ணும் இல்லம்மா உனக்கு. வா ஆஸ்பத்திரி போலாம் வா. டாக்டர் வர லேட் ஆகும் போல இருக்கு. நீ வா. மா சத்தியமா சொல்றேன், என் தலையை அடமான வச்சாவது அண்ணனை வெளியே கொண்டாந்துருவேம்மா. நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காதம்மா, சத்தியமா கொண்டாந்துருவேன். மாமா, முன்னாடி எல்லாம் உன் தலைக்கு வேல்யூ இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப எல்லாம் மழுங்கி மழுமண்டையெல்லாம் மாறிட்ட. இப்போ உன் தலைக்கு அவன் ரேட்டு கொடுப்பான். வெளியே
ஏதோ எங்க அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். ஏன் என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப வாய் இப்ப நீட்டிட்டு என்னையா போகுது. சொல்லிட்டேன்? பழைய கதை மறந்துட்டியா நீ? டென்ஷன் ஆகாத. என்னடா அவன? சரி மாமா இருமாமா என்னடா கையெடு விடு? கையெடு விடு விடு இன்னும் போட்டு விடு. இல்ல. என்னடா ஆச்சு? அவனை பல்ல கட்டிடுவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஒத்துக்கிட்டு இரு. இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னு புதைச்சிருமா உன்னை. டேய் இருடா. ஏ, அங்க சொல்லியா? என்னடா அதெல்லாம்? நான் என்ன பேசுனேன்? டேய் போடா நீ. மா ஜெபரம்மா, உன் மேல சத்தியமா சொல்றேம்மா, உன் மேல சத்தியமா சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு மாசம்மா, ஒரு மாசத்துல வெளியே கொண்டாந்துறேம்மா, நம்புமா. அது வரைக்கும் எனக்காக பொறுத்துக்கோம்மா. அம்மா அழாதம்மா. அப்பத்தா ஏன் அப்பத்தா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எல்லாருக்கும் டென்ஷன் தானே. வர வர குழந்தை மாதிரி ஆயிட்ட அப்பத்தா. நீ உனக்கு ஒன்று வேணும்னா ரொம்ப அடமா இருக்க அப்பத்தா. இப்போ எதுக்கு இந்த ட்ராமா போடுற நீ? ஏய் என்ன என்ன பேசிட்டு இருக்க உங்ககிட்ட? பெரியவங்க சின்னவங்க எல்லாமே பேசிட்டு இருக்க? ஆ? எல்லாம் அவ ஆத்தா ட்ரைனிங்ப்பா. ம் ஆத்தா இல்ல சித்தி, ஜனனி சித்தி. யார் அந்த மெட்ராஸ்காரியா? ஆமா, அவ எங்க போனா? சக்தி பையிலையும் காணோம். வீட்டில் இருக்க பொம்பளையாள் எல்லாம் கிளப்பி விட்டது பார்த்தாதுன்னு ஊர்ல இருக்க பொம்பளையாள் எல்லாம் கிளப்பி விட்டு ஆண்களை அடிமையாக்கும் ப்ரோக்ராமுக்கு ஜோடியா கிளம்பிட்டாவ. தம்பி, ஜனனி வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கக்கா, கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க போய் உட்காருங்க போங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை நம்பிதான்ப்பா வீட்ல எல்லாரையும் எதிர்த்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். முத்தழகு வரலன்னு ஜனனி பின்வாங்கிருச்சுன்னா எங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும் தம்பி. அக்கா அக்கா அப்படிலாம் ஆகாதுக்கா. ஜனனியை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, நிச்சயமா அதை பொய்யாக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க போய் உட்காருங்களேன் போங்க. போங்கக்கா. அப்பத்தா ஹலோ சக்தி, குட் மார்னிங். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ரெடியா? ஹலோ சக்தி, கேக்குதா? கேக்குது அப்பத்தா. நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். வெரி குட். சீக்கிரமா ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பத்தா ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்னடா சொல்ற? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னடா சிக்கல்? மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த முத்தழகுங்கிற அம்மா மட்டும் இன்னும் வரல. ஃபோன் அடிச்சாலும் எடுக்கல. ஐயோ, ஜனனி தேடி போயிருக்கா, அவ இன்னும் வரல. நானும் போய் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லைன்னு நான் வந்துட்டேன்.